கொஞ்ச நாள் முன்னாடி இந்த காரை ஃபுல்லா ரெடி பண்ண போறோம் சொல்லி போட்டிருந்தோம். இந்த காரை ஃபுல்லாவே ரெடி பண்ணி ஃபுல்லா நல்லா சேஞ்ச் பண்ணிருக்கோம். காருக்கு பாடி கிட் போட்டிருக்கோம், ஃப்ரீபார் பம்பர் போட்டு முன்னாடி ஆட் ஆன் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் பானட்ல ரொம்ப பெருசா இல்லாம சின்னதா 2 வெண்ட் வச்சு டைப் 2 2 புது ஹெட்லைட் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஹோண்டாவோட ஒரிஜினல் லோகோ போட்டு இது வரைக்கும் கார் எக்ஸ்டீரியர்ல ஃபுல்லாவே ஒர்க் பண்ணிட்டோம். இன்டீரியர்ல சுத்தமா எதுவுமே ஒர்க் பண்ணல. இப்போ இதுக்கப்புறம் தான் ஃபுல்லாவே இன்டீரியர் ஒர்க் பண்ண போறோம். 1 by 1 பண்ண போறோம். ஏன்னா இதுல இருக்க இன்டீரியர் எல்லாமே சுத்தமா வேஸ்ட், எல்லாமே போயிடுச்சு. இந்த கார்ல இன்டீரியர்ல போனோம்னா என்ன பண்ண போறேன், நான் ஒரு வீடியோவா அப்லோட் பண்றேன். சிவிக் டைப் 2 சிட்டி இல்ல அக்காடு இந்த மாதிரி காருக்குலாம் ஸ்பேர் சுத்தமா கிடைக்காதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி காருக்குலாம் ஸ்பேர் ஈஸியாவே நல்லா வாங்கி தர முடியும். நான் எப்ப இந்த கார் எடுத்து போனாலும் எல்லாருமே ஸ்பேர் கிடைக்குதா, எவ்வளவு ஆச்சு ரெடி பண்ணிருக்கு, எனக்கும் ரெடி பண்றேன் எல்லாருமே கேட்கிறேன். ஏன்னா இந்த கார் நான் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 2 months மேல ஆயிடுச்சு. நான் வீடியோ போடுறதுக்கு சும்மா டைமே இல்லாம அப்படியே வச்சிருந்தேன். எடுத்துட்டு போகும்போதுலாம் எனக்கும் பண்ணணும், எனக்கும் வேணும், நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. எந்த ஸ்பேர் வேணாலும் சரி பிரின்ஸ் காராஜ்க்கு டிஎம் பண்ணுங்க. என்னால இந்த காருக்குலாம் ஈஸியாவே ஸ்பேர் வாங்கி தர முடியும். யூஸ்டு ஸ்பேரும் என்னால வாங்கி தர முடியும், புதுசும் வாங்கி தர முடியும். கம்பெனில ஆர்டர் போட்டு ஓஎம் ஸ்பேரே என்னால வாங்கி தர முடியும். அப்படி இல்ல ஆஃப்டர் மார்க்கெட் ஸ்பேர் வேணும்னாலும் ஆஃப்டர் மார்க்கெட் ஸ்பேர் நல்லா வாங்கி தர முடியும். உங்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் கார் ரெடி பண்ணணும், இல்ல பெயிண்ட் பண்ணணும், இல்ல ஃபுல்லாவே மாடிஃபை பண்ணணும், பாடி கிட் போகணும், பிரின்ஸ் காராஜ்க்கு டிஎம் பண்ணுங்க. பைலோ நம்பர் இருக்கு.